என்ன சார் சொல்றீங்க? தம்பி, முதல்ல உனக்கு அந்த பொண்ணுக்கு லவ் ட்ராக் இருந்துச்சு. நானே அதை பார்த்தேன். ஏன் ஊருக்குள்ள அதானே பேசிட்டு இருந்தாங்க. ஆனா அந்த பட்டு புடவைக்காரன் வந்து மனசை வந்து செலவு வந்துட்டு போயிட்டான். அந்த விஷயம் உனக்கு தெரியுமா தெரியாதா? எந்த விஷயம் சார்? அதான்ப்பா, நம்ம எம்எஸ்எல்ஸ் ஓனர் இருக்கார்ல, சுப்பிரமணியம் புள்ள ராஜசேகர், அதான்ப்பா அந்த இன்ஜினியரு. அவன் என்னன்னா டெக்ஸ்டைல் இன்ஜினியராக இருக்கான். அந்த டெக்ஸ்டைல் இன்ஜினியருக்கு இந்த பொண்ணுக்கும் ஒரு ட்ராக் ஓடிட்டு இருந்துச்சுல்ல. என்ன திடீர்னு தண்டவாளத்தில் விரிசல் விழுந்துருச்சு. அதுவும் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிச்சு. நீயும் தண்டவாளத்தில் தலை வச்சு படுத்துட்ட. சார் நீங்கள் என்ன சார் சொல்கிறீங்க? பின்ன அவன் நல்லா படித்து வசதியான திறமையான பையன். இது எல்லாமே இந்த பிள்ளைகளுக்கு சகச்சதானே. ராஜசேகருக்கும் உமாவுக்கும் ஒரு ட்ராக் போயிட்டு இருந்துச்சு. கல்யாணம் ஆகுங்கிற நம்பிக்கையில் அவங்களும் பல பல சந்தர்ப்பங்களில் பல பல சூழ்நிலையில் சந்திச்சுக்கிட்டாங்க. அப்படி ஒரு ட்ராக் ஒன்று போயிட்டு இருந்துச்சு. அது ஒன்றும் தப்பு இல்லையே. கல்யாணம் ஆகுங்கிற நம்பிக்கையில் அப்படி 2 பேரும் ஒன்றா பழகிட்டாங்க. இன்னொன்று தெரியுமா, அவன் சென்னைக்கே கூட்டு போனதெல்லாம் கேள்விப்பட்டேன். என்னத்த போய் எதுக்கு இப்போ அதை போய் அதெல்லாம் பேசிக்கிட்டு. சரி அதை விடு. இந்த முதல் சரக்கு என்ன சொல்கிறீங்க? நீங்கள் எல்லா கூட சுற்றி இருந்தேன் ஏன் தெரியல கட்டுறாங்களா? நான் கேன போயலா அவளை ஏற்றுக்கிட்டு எனக்கு எதுவும் தெரியாது நினச்சிருக்காங்களா? லூஸ் மாறிச்சதா? தலை லூஸ் மாறிச்சதா? எனக்கு நான் அறிவில் மண்ணில் மசாலா இல்லை. எல்லாத்தையும் கூட்டு இந்த கல்யாணத்தை நான் நினைத்துருவேன். என்ன பண்ணுறேன்? இருடா, எதுக்கு பதட்டப்படாதடா, இரு. இது நீயா பேசலடா. இதுல நான் ஊத்தி கொடுத்தேன் பாத்தியா, அவன் உள்ளவே பேசிட்டு இருக்கான். நீ என்ன பண்ணா நிதானமா உட்காரு உட்காரு. நான் எது நிதானமாக இருக்குது? நான் சாதாரண இருக்கிற என்ன கல்யாணம் சொல்லி என் தலையில் கட்டி என்னை இழைச்சா நினைச்சாங்களா? நான் போகிறேயா, நான் போய் எல்லார்ட்டையும் சொல்கிறேன். இது நியாயமா தர்மமாக எல்லார்ட்டையும் கேட்குறேன். அந்த பேர்னா சேதுராமே. ஐயோ அது எங்கள் அப்பே இல்லை, அந்த சிவராமே. சிவஞானோ சண்முகம் யாராக இருந்தா என்னையா எல்லாத்தையும் வர சொல்ல, எல்லாத்தையும் வர சொல்ல. நிற்க வச்சு ஒவ்வொருளாக கேட்பேன். எனக்கு மட்டும் அநியாயம் பண்ணுறேன்னு கேட்பேன். இதோ இப்போ இந்த கல்யாணத்தை நான் நிறுத்துறேன். இந்த கல்யாணத்தை நான் நடக்கவே விட மாட்டேன். இந்த கல்யாணத்தை நான் நிறுத்தியே தீருவேன். நான் சொல்கிறேன். இவன் தேவையெல்லாம் வெளியே பிரச்சனை பண்ண என்ன பண்ணுறது? நமக்கு என்ன, கல்யாணம் எப்படியா நின்னா சரி. ஆனால் இதுக்கு நாம தான் காரணம் தெரிஞ்சா அண்ணன் தம்பியெல்லாம் ஒன்றா சேர்ந்து நம்மளை கும்புன்னு கும்பிடுவாங்களே. இந்த கல்யாணத்தை நடத்த விட மாட்டேன். யார் அது? என்ன பண்ணுறது? சரக்கு வேறு இருக்கு. பேசாமல் கதவை சத்திட்டு மிச்சம் இருக்கிற சரக்கு அடிச்சுட்டு சத்தமெல்லாம் படுத்துக்கும். முதல்ல கதவை சத்தணும். இந்த கல்யாணத்தை நடத்த வர மாட்டேன்டா. அவ்வளோ வேகமாக போனானே. இந்த கல்யாணத்தை நடக்க விட மாட்டேன்னா நடக்கவே விட மாட்டேன்டா. டேய் நடக்க விட மாட்டேன்டா. வைரவா டேய், நம்ம செட்டில் ஆயிடுவோம். டேய் நான் முடிவு பண்ணேன்டா. முருகா, இவன் ஏதாவது சொல்லி நான் அடி வாங்காமல் நீ தானே அப்போ பார்த்துக்கணும். ஒரு பேச்சு குடுறானே, பாவி பையன் பாதி சரக்கு காலி வந்துட்டானே. நடக்காது, நாளைக்கு இந்த கல்யாணம் நடக்காது. எல்லாரையும் கூப்பிட்றேன், ஒரு முடிவு பண்ண விட மாட்டேன். நடக்காதுடா, நடக்காதா? என்னாலே நடக்க முடியலடா. நானும் நடக்க விட மாட்டேன். இந்த கல்யாணத்தை யார் நடத்துன்னு சொன்னா? அம்மாவா இல்லை அப்பாவா? ஐயோ, அந்த உமா தான் வந்து என்கிட்ட காதலை சொல்லி இந்த கல்யாணம் பண்ண சொன்னான். அது எப்படியோ இந்த கல்யாணம் நடக்கூடாது. ஐயோ, இந்த
நேரத்தில் யாரோ கதை தட்டுறாங்களே. ஒருவேளை விஷயம் தெரிஞ்சு நம்மளை உண்டு இல்லைன்னு பண்ணுறக்கா எல்லாரும் ஒன்று சேர்ந்து வர்றாங்களோ? இவ்வளோ வேகமாக கதை தட்டுறாங்க. ஐயோ, ஏற்கனவே நம்ம போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் போயிட்டு வந்தாச்சு. இப்போ என்ன பண்ணுறது? ஐயோ, ஏய் என்ன சொன்னோம்? நீனே தூங்கலையா? இப்போ நேரம் தூங்காம இருந்தேன்னா கண்ணெல்லாம் உள்ள போய் காலைல கல்யாணத்துல நல்லா இருக்காது. ஃப்ரெஷ்ஷா இருக்குன்னா போய் தூங்கு. என்ன என்ன பண்ணீங்க இப்போ? மாப்பிள்ளைய என்ன பண்ணீங்க? ஒரே கலவரமா இருக்கு கீழே. என்ன பண்ணி தொலைச்சிங்க அவரை? சொல்லுங்க. ஏய் நீ என்ன சொல்ற? நான் ஒண்ணுமே பண்ணலையே. ஏன் என்னாச்சு உனக்கு? முதல்ல கீழே வாங்க. ஏய் என்ன? கீழே வாங்க. ஏய் நான் விட மாட்டேன்டா. கல்யாணத்தை விட மாட்டேன்டா. அந்த கல்யாணத்தை நிறுத்த போகிறேன். நான் விட மாட்டேன். இந்த கல்யாணம் நடக்காது, நடக்க விட மாட்டேன். ஒண்ணுங்க யாருக்காவது இந்த விஷயம் தெரியுமா? இல்ல, நான் யாருக்குமே சொல்லல. அவங்களுக்கு எல்லாம் சொன்னா பிரச்சனை ஆயிடும். இவர் வேற கல்யாணத்தை நிறுத்த போறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. நடக்க விட மாட்டேன். இவன் வாந்தி இருக்கிறான். இவன் வெறும் வாந்தி இருக்கிறானா இல்ல மேட்ரா வாந்தி இருக்கிறான்னு ஒன்றும் தெரியலையே. விட மாட்டேன். தம்பி தங்கம் செல்லக்குட்டி சகல எந்திரிப்பா. எந்திரி 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 எந்திரி. ஏய் அப்படியே இருப்பா. நான் சொல்ல நீ தெளிவாக சொல்லுப்பா, தெளிவா சொல்லுப்பா என்னன்னு. நாளைக்கு நடக்க போற இந்த கல்யாணத்தை நான் நிறுத்த போறேன். என் கூட யார் சேர்ந்து இருக்க போறா? என்னப்பா இது? ஏய் என்னடி இதெல்லாம்? தம்பி ஏன் தம்பி சொல்லி என்னடா ஆச்சு உனக்கு? இப்படி பண்ற? இந்த கல்யாணத்தை நிறுத்த போறேன். மாடு மாடு எரும மாடு. இதுக்கு இது ஒண்ணுதான் என்ன நினைச்சேன். இது இருக்கா? கருத்துல பிடிச்சத போய் சொல்லலாம். போடா. என்னங்க இப்படி காட்டு பிராடி? நாளைக்கு முடிஞ்சா கல்யாணங்க. எழுந்துடா. ஏன் இப்படி பண்ற? இந்த கல்யாணத்தை நிறுத்துப்பா. கொஞ்சம் அமைதியா இருங்களே. ப்ளீஸ் அமைதியா இருங்க ப்ளீஸ். பாருங்க நம்ம புள்ள அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டாங்க. அப்படிலாம் சொல்லாதீங்க. என்னடி அமைதியா இருக்கணும்? ஏதாவது பேசினா உன் கழுத்தை நெரிச்சு போடுவேன். போடி. கத்தாதீங்க. எங்க பானு? பானு ரூம்ல தூங்கிட்டு இருக்காங்க. கத்தாதீங்க. வெளில தெரிஞ்சா அசிங்கமா போயிடுங்க. ஓடி எங்க இருக்கா? சொல்லு. ஐயோ அவன் ரூம்ல தூங்கிட்டு இருக்காங்க. சின்ன பொண்ணு சொல்லிதாங்க நான் இங்க வந்தேன். அறிவு கட்டவன். நான் கேளுப்பா. பெத்ததுக்கு ஒரு கருவில பத்தி வச்சிருக்கலாம். உள்ளோட ஒரு சமாளி கட்டலாம். என்னங்க நீங்க? எல்லாரும் டேய் எழுந்துடா. என்ன இப்படிலாம் பேசுற? டேய் நான் நடக்க விட மாட்டேன். என்ன இப்படிலாம் பேசுற? நான் நடக்க விட மாட்டேமா. டேய் இந்த கல்யாணத்தை நடக்க விட மாட்டேன். ஓ ஏய் டேய் சாந்தி, இந்த விஷயம் வீட்ல யாருக்கும் தெரியாதுல்லம்மா? இல்லைங்க, நான் யாருக்கிட்டயும் சொல்லல. இவரை தேடிட்டு நான் இங்க வந்தேன். அப்பதான் தம்பி இந்த மாதிரி வாந்தி எடுக்கிற சவுண்ட் கேட்டு எட்டி பார்த்தேன். அப்பதாங்க பார்த்தேன். அதனால தான் நான் இவரை கூட்டிட்டு வந்தேன். நடக்காது. வீட்டுக்கு தெரிஞ்சா ரொம்ப சங்கடப்படுவாங்க. பின்ன பெருமைப்படுவாங்களா? இந்த மாதிரி புள்ளைய பத்ததுக்கு அடிக்காதீங்க சார். இவன் இந்த கல்யாணத்தை நிறுத்துறது நானே நிறுத்துறேன். சார், சார், please சார். உங்களை கெஞ்சி கேக்குறேன் please சார். நீங்க கோவப்படாம இருங்க. அந்த மாதிரிலாம் ஆள் இல்லம்மா. ஆனா அவன் ஏன் இப்படி மாறினான்னு எனக்கே தெரியலம்மா. இல்லங்க எங்க இதுக்கெல்லாம் நீங்க தானே காரணம். சொல்லுங்க, ஏங்க இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க? உமா கல்யாணம் நடக்க கூடாதுன்னு நினைக்கிறீங்களா? அவரை பாருங்க, கல்யாணத்தை நிறுத்துன்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. வெளியில யாருக்காவது கேட்டா என்ன நடக்கும்? என்ன நீ இப்படி பேசிட்டு இருக்க? கல்யாணம் விடுனா அப்படியே கொஞ்சம் ஜாலியா அப்படி இப்படி தண்ணி அடிக்கிற சகஜம் தான். நான் பாட்டுக்கு கொஞ்சம் சரக்கு அடிச்சுட்டு இருந்தேன். இவர் வாட்டுக்கு வாண்டடை வந்து குடிக்க வரேன் ஜாயின் பண்ணிட்டா. அப்படி இவர் நான் எதுவுமே பண்ணல. அவரா வந்து உட்கார்ந்தாரு, அடிச்சாரு, விழுந்தாரு, உளர்றாரு. அவர் மனசுல ஆழமா ஏதோ ஒரு வருத்தம் இருக்குன்னு நினைக்கிறேன். கல்யாணத்தை வேற நிறுத்தணும்னு சொல்லிட்டு இருக்காரு. அதை என்ன ஏது நம்ம விசாரிச்சு பார்ப்போமா? பாவம் இந்த மனுஷனுக்கு என்ன சோகமோ என்னமோ.
சகல இவ்வளவு நேரம் இந்த கல்யாணத்தை நிறுத்துனது சொல்றீங்களே, அதுக்கு என்ன காரணம் இன்னும் சொல்லவே மாட்டேங்கிறீங்களே? ஏன் என்ன காரணம் சொல்லுங்களேன். ஏய் நீ யாரா? நீ யார் என்ன கேட்கறதுக்கு? நாளைக்கு இந்த கல்யாணத்தை நான் நிறுத்த போறேன். அட பாய்ப்பலே, என்ன யாருன்னு உனக்கு தெரியலையா? சரி அதை விடு, நான் யாரா வேணா இருந்துட்டு போறேன். நீ ஏன்ப்பா இந்த கல்யாணத்தை வேணான்னு சொல்ற? அதுக்குண்டான காரணத்தை சொல்லாமல சொல்லு. ஏய் அதை பத்தி நீ ஏன் கேட்குற? உன்னை சாடிச்சுட்டு நீ சத்திட்டு அந்த கல்யாணத்தை நிறுத்த விடுறேன். அட பாவி, என்ன என்ன உசுரோட சாகடிச்சிட்டு அதுக்கப்புறம் இந்த கல்யாணம் நிறுத்த போறியா? நல்ல காரணம்டா. இங்க வர தம்பி, மனசுல இருக்கிறது வெளியில சொல்லுப்பா. சொல்லுப்பா. என் மனசுல என்னென்னமோ இருக்கும், அதெல்லாம் நான் உன்ட்ட சொல்ல மாட்டேன். ஆனா கல்யாணத்தை நிறுத்துவேன். ஐயோ என்னடி இது? இது ஒன்னதான் ஞாபகம் வச்சிருப்பான் இருக்க. ஐயோ இப்ப என்ன பண்றது? நல்லா யோசிச்சு பாருப்பா. ஐயோ என்ன லட்சுமி பாத்துக்கிட்டே இருக்கீங்க? பிடிச்சா கல்யாணம் ஐயோ வாங்க பாத்திரம் போட்டிட்டு போய் அவன் தலையில தண்ணியா ஊத்தி விடும். ஐயா வாங்க ஐயா கொஞ்சம் பிடிங்க. நான் அப்பவே நினைச்சேன் ஆம்லேட் வாங்கிட்டு வா, முட்டை வாங்கிட்டு வா, மீனை வாங்கிட்டு வா. பெரிய மனுஷனா என்ன பாரியா கல்யாணம் பண்ண போற மாப்பிள்ளை இந்த மாதிரி பச்சை தூக்குமா வா ஏன் ஊருக்கு தெரிஞ்ச அசிங்கமா போயிருக்கேன். ஏய் ஏங்க ஏங்க இப்படி பண்றீங்க? வந்து தொலைங்க. ஏன் நாங்க வந்து பாத்ரூம் எல்லாம் கழுவி விட்டுட்டு இருக்கணுமா? ஓடி. உங்களெல்லாம் திருத்தவே முடியாது. ஆமா, அவனை போய் நல்லா திருத்து. ஆளும் அவனும் சைஸப்பாரு. ஆனாப்பா நல்ல வேலை, குடிச்சதுல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கான். எப்படியாவது நாளைக்கு இந்த கல்யாணத்தை நிறுத்திடுவான் இருக்கேன். அப்பனே நல்லபடியா இந்த கல்யாணம் நின்னா சரிப்பா. ஆனா நம்மளைக்கு மேல இழுத்துட்டுவானு பயமா இருக்கே. ஐயோ இவன் சொல்றதை வச்சு மூளை சூடாகி சரவணை நம்ம மேல கை வச்சான்னு வச்சிருவானோ? டேய் சூ கருமண்டா நாத்தம் முடிச்சவங்கடா. நம்ம சரக்கு ரொம்ப மட்டமா இருக்குமோ? இல்லையே, நம்ம தெளிவா தானே இருக்கோம். வந்து தொலைங்க. வரண்டி இருடி ஒருத்தி. என்னக்கா ஏங்க ஒரு மாதிரியா டல்லா இருக்கீங்க? சரியா கூட நீங்க சாப்பிடவே இல்ல. மனசு சரியில்லையா என்ன? அந்த மாதிரிலாம் ஒண்ணும் இல்ல வைஜெயந்தி. இந்த கல்யாணம் நல்லபடியா நடக்கணும்னு மனசு அடிச்சுக்குது. அதான் சாப்பிட எனக்கு பிடிக்கல. எங்க உங்களுக்கு இருக்கிற அக்கறை சம்பந்தப்பட்டவங்களுக்கு இல்லையே. அவ்வளவு பேருக்கு முன்னால அந்த பாலு என்னக்கா அப்படி பேசிட்டா? பாவம் உமா அப்படி என்னக்கா பெருசா கேட்டுட்டா? எல்லாரும் சேர்ந்து ஒன்னா உட்காந்து சாப்பிடணும்னு நினைச்சா. அது அவளுக்கு ஒரு சின்ன ஆசை தானக்கா. அதுக்கு போய் தையான் தக்கான்னு குதிக்கிறா. இத்தனைக்கு சொந்த அண்ணனோட கல்யாணம், அத கொஞ்சம் கூட மனசுல வச்சுக்காம இந்த ஆட்டம் போட்டுட்டு இருக்கா. இத பாருங்கக்கா, நான் அப்ப சொன்னதான் இப்பவும் சொல்றேன். இதே எங்க அண்ணனுக்கு கொடுத்திருந்தீங்கன்னா இந்த காஞ்சிபுரத்திலேயே பெரிய மண்டபமா பேசி ஊரையே கூட்டி மாப்பிள்ள அழைப்புக்கு வான வேடிக்கையெல்லாம் வச்சு சும்மா ஜாம் ஜாம்னு கல்யாணம் பண்ணி வச்சிருப்பேன். இந்த பானு என்னடான்னா யார் வீட்டு கல்யாணம் மாதிரியோ விட்டேத்தியா இருக்கா. என்னைக்கு என்னவோ சந்தேகமா இருக்கு. அது கூட பரவாயில்ல, எப்பவுமே இந்த சண்முக மாமா 1-2 வார்த்தை எடுத்து சொல்லுவாரு. இப்போ அவரும் எதுவுமே வாயை திறக்காம அப்படியே சைலண்டா இருக்காரு. அவரும் ஒருவேளை சரவண மாதிரி ஆடுறாரோ என்னவோ. அதானே பார்த்தேன். கேப் கிடைக்கும் போதெல்லாம் கடை வெட்டுவீங்களே. ஆமா, என் புருஷனை பத்தி என்ன போட்டு கொடுத்துட்டு இருக்க? இது பாரு, இதெல்லாம் நான் ஏன் மறைச்சு பேசணும்? உனக்கு நேராவே சொல்றேன், உடைச்சு சொல்றேனே. உன் புருஷனுக்கு நல்ல ஜால்ரா போட்டு தலையாட்ட வச்சிருக்கியே, அப்புறம் என்ன? அதே மாதிரி சண்முகமும் பானு என்ன மாய மந்திரம் பண்ணாலோ அவரும் பேசாம தலையை ஆட்டிட்டு இருக்காரு. அதுதான் சொன்னேன். இதுல என்ன தப்பு இருக்கு? இங்க பாரு, அவங்க இஷ்டப்படி அவங்க இருக்காங்க. அதுல உங்களுக்கு என்ன வந்துச்சு? எல்லாரும் அவங்க புருஷனை தானே அடக்கி வைக்கிறாங்க. யாரும் மத்தவங்க புருஷனை பாக்கல. அது வரைக்கும் நல்லதுன்னு சும்மா இருங்க. ஏய் இத பாரு, இதுக்கு மேல நீ ஒரு வார்த்தை பேசுன 32 பல்லையும் தட்டி கையில கொடுத்துருவேன். ஓ
உன் கைய நான் அவ்வளவு தூரத்துக்கு நீளமா? இங்க பார், அதுக்கும் நான் தயாரா தான் இருக்கேன், வந்து நெல்லு. ஓ நீ தயார்னா நானும் ரெடி. வைஜெயந்தி, கொஞ்சம் சைலண்டா இருக்கீங்களா? ஏன் இப்படி பேசிட்டு இருக்கீங்க? என் தலையே வெடிச்சிரும் போல இருக்கு. கல்யாணம் பண்ண போது கொஞ்சம் கூட நினைக்காம இப்படி சண்டை போட்டுட்டு இருக்கீங்களே, யாராவது பார்த்தா என்ன நினைப்பாங்க? தயவு செஞ்சு 2 பேரும் கொஞ்சம் அமைதியா இருங்க, கல்யாணம் முடியற வரைக்கும். சரி, நீங்க 2 பேரும் தயவு செஞ்சு கொஞ்சம் வெளியில போங்க, நான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணும். என்னது ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணணுமா? இது என்ன சேஞ்சிங் ரூம், ட்ரையல் ரூம், ட்ரெஸ்ஸிங் ரூம்னு மகாராணிக்கு அப்படியே தனித்தனியா கட்டி வச்சிருக்காங்களா? நீ பெரிய உலக அழகி. சோப்பு டப்பா சைஸ்ல ஒரு 8 8 ரூம்ல பல்ல விளக்கிக்கிட்டு படுத்துக்கிட்டு குளிச்சுக்கிட்டு கிடந்தவ நீ. உனக்கெல்லாம் ட்ரெஸ் மாத்த தனி ரூம் கேக்குதா? எங்க வீட்டை பாத்திருக்கல, மீனாட்சி அக்கா அந்தஸ்து என்னன்னு தெரியும்ல. நாங்களே அடக்க ஒடுக்கமா தான் இருக்கோம். உங்களுக்கு தனியா வேற ட்ரெஸ் பண்ணணுமா? போ போய் எங்கேயாவது மாத்து போ. இத பார், இந்த மாதிரி பொது இடத்துல எல்லாம் எனக்கு மாத்தி பழக்கம் இல்ல, தயவு செஞ்சு கொஞ்சம் போறியா? ஏன் நாங்க 2 பேரும் பொம்பளைங்க தானே இங்க இருக்கோம். என்னமோ ரொம்ப ஓவரா பண்ணிட்டு இருக்க. ஒத்துக்கிறமா, பொம்பளைங்க தான். ஆனா சில பொம்பளைங்களுக்கு கண்ணு சரியில்லையே. எங்க கண்ணா சரியில்லை? நல்ல வாயில ஏதாவது வந்துட போகுது. ஆளையும் மூஞ்சியும் பாரு. சரவணன் தான் பாவம், அவனுக்கு தான் கண்ணு சரியில்லாம இந்த மூஞ்சிய போயும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவஸ்தைப்படுறான் பாரு. அப்படியே வானத்துல இருந்து இறங்கி வந்தா ரொம்ப ஊர்வசி. அப்படியே உங்க அழகுல மயங்கி விழுந்துட்டாலும் சும்மா. வைஜெயந்தி ப்ளீஸ், 2 பேரும் கொஞ்சம் பேசாம இருக்கீங்களா? என்ன ஆனந்தி உனக்கு இப்போ? நீ இங்க துணி மாத்தணும் அவ்வளவுதானே? சரி, நாங்க 2 பேரும் வெளியில போறோம், நீ மாத்திக்கோ. ஒண்ணும் தேவையில்லைங்க, ஒண்ணும் தேவையில்ல. நீங்க 2 பேரும் இங்கே இருங்க, நான் போய் பாத்ரூம்ல போய் மாத்திக்கிறேன். இங்கே இருந்து 2 பேரும் நல்லோம் கும்மி அடிச்சு கொண்டாடிக்கோ. என்னக்கா இவ வர வர ரொம்ப ஓவரா பண்ணிட்டு இருக்கா? வானு திரும்பி வர போறாங்கிற தைரியம் தெனாவுட்டு பேசிக்கிறேன். இன்னும் கல்யாணம் முடியறதுக்குள்ள என்னெல்லாம் நடக்க போதோ. வைஜெயந்தி ப்ளீஸ், எனக்காக கொஞ்சம் அமைதியா இரு. அக்கா நான் எதுவுமே சொல்லலக்கா. நான் இங்க வந்ததே உங்களுக்காக மட்டும் தான்க்கா. ராஜேந்திரா, சொல்லுங்கண்ணா. சரவணா, நம்ம எல்லாரும் இது வரைக்கும் ஆசைப்பட்ட கனவு பலிக்க போகுதுடா. சண்முகம், எதுக்காக இவ்வளவு நாள் காத்துக்கிட்டு இருந்தோமோ ஆமாண்ணா, அது நாளைக்கு நடக்க போகுதுடா. எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? அவ புகுந்த வீட்டுக்கு போயிட்டு அங்க நல்லா வாழறாங்கிறத தெரிஞ்சுக்கிட்டா அதுதான் என் மனசுக்கு ரொம்ப திருப்தியா இருக்கும்டா. அதுக்கப்புறம் என்ன கவலை இருக்கு? ரொம்ப சந்தோஷமா இருக்குடா. டேய், எனக்கு இருக்கிற கவலையெல்லாம் ஒரே ஒரு விஷயத்தை பத்தி தான். நாளைக்கு கல்யாணம் முடிகிற வரைக்கும் யாரும் எந்த பிரச்சனையும் பண்ணிடக்கூடாது. சொல்றத முடிவு பண்ணிட்டு தான் பேசணும்னு நினைச்சேன். எந்த காரணத்தை கொண்டும் உமா மனசு கஷ்டப்படுற மாதிரி ஒரு சின்ன விஷயம் கூட நடக்கக்கூடாது. இதை உங்ககிட்ட முன்னாடியே சொல்லணும்னு நினைச்சேன். வீட்டில் எல்லாரும் முன்னாடியும் இதை பேச முடியாது. அதான் உங்க 3 பேரையும் தனியா கூப்பிட்டு வச்சு பேசுறேன். ஒருவேளை உங்க மனைவி மார்ங்க ஏதாவது பிரச்சனை பண்ணாங்கன்னா நீங்க 3 பேரும் அதை தாங்கி அதை பொருட்படுத்தாம அதை பெருசுப்படுத்தாம இருந்தீங்கன்னா இந்த கல்யாணம் நல்லபடியா முடிஞ்சிடும்டா. என்னோட கடமையை நான் கரெக்டா செஞ்சு முடிச்சிட்டேன்.
இனிமே எனக்கு என்ன ஆனாலும் கவலை இல்லை. அண்ணே, என்ன இப்படிலாம் பேசுறீங்க? ஏதோ ஒரு தடவை தெரியாம தப்பு பண்ணிட்டோம், மறுபடியும் அந்த மாதிரி பண்ண மாட்டோண்ணே. ஏற்கனவே இந்த தப்புக்கு வழியா அம்மா காணாம போய் நீங்க ஹாஸ்பிட்டல்ல படுத்து ஏகப்பட்டதை பட்டுட்டோண்ணே. இனிமே அந்த மாதிரி நடக்காதுண்ணே. எதையும் மனசுல வச்சுக்காதீங்கண்ணே. உமா கல்யாணம் நல்லபடியா நடக்குண்ணே. எங்களால எந்த குழப்பமும் வராதுண்ணே. எங்க பொண்டாட்டிங்களே எங்களை எதிர்த்து பேசினாலும் நாங்க பொறுத்து போயிடுறோம்ண்ணே. நீங்க இதை பத்தியெல்லாம் நினைச்சு கவலைப்படாதீங்கண்ணே. டேய் சரவணா, என்னை மன்னிச்சிடுறா. அன்னைக்கு ஏதோ அவசரப்பட்டு கை நீட்டிட்டேன்டா. அதை எதையும் மனசுல வச்சுக்காதடா. உன் மேல எப்பவும் எனக்கு கோபமோ வருத்தமோ கிடையாதுடா. உன் மேல எனக்கு பாசம் தான்டா இருக்கு. மன்னிச்சிடுறா. என்ன நீ இப்படிலாம் பேசிட்டு இருக்க? என் மேல உங்க எல்லாருக்கும் எல்லா உரிமையும் இருக்குண்ணே. என்ன அடிச்சு கொல்றதுக்கு கூட உனக்கு உரிமை இருக்குண்ணே. சரவணா, நான் தான் தப்பு பண்ணிட்டேன். அன்னைக்கு நீ அடிக்க வந்தப்ப நான் திருப்பி உன்னை அடிச்சிருக்க கூடாது. திரும்ப உன் சட்டையெல்லாம் பிடிச்சி அடிச்சிட்டேன். டேய் நீ அடிச்சா என்னடா? என் தம்பி அடிச்சா நான் வாங்கி பண்ணா. நீ அடிச்சு கொன்னா கூட அண்ணன் தாங்கி பண்ணா. நம்மளாம் சண்டை போட்டு போறா. கல்யாணம் நல்லபடியா நடக்கணும்டா. கண்டிப்பா நடக்கும்ண்ணே. பொறுமையா போகும்டா. சரிண்ணா. பொறுத்து போறோம் நாங்க. சரிப்பா, நாளைக்கு நம்ம தங்கச்சி கல்யாணம் நடக்கிற வரைக்கும் யாருக்கும் எந்த சங்கடமும் இருக்கக்கூடாது. சண்முகம், உன்கிட்ட தான் முக்கியமா சொல்லணும்னு நினைச்சேன். பானுகிட்ட பேசி இந்த விஷயத்த சொல்லி வச்சிரு. முக்கியமா உமா மனசு நோகிற மாதிரி எந்த சம்பவமும் நடக்க வேண்டாம். ஏன்னா நாளைக்கு அவன் நம்ம வீட்டை விட்டு போகும்போது எந்த சங்கடமும் இருக்கக்கூடாது அவளுக்கு. ஏய் உமா, அம்மா, அம்மா, என்னம்மா இன்னும் நீ இந்த தூங்கலையா? நேரத்துல என்ன உமா? இல்லண்ணே, எனக்கு தூக்கம் அவளுக்கு எப்படி தூக்கம் வரும்? கல்யாணம் பொண்ணாச்சே. என்ன சரவணா? அதானே, அந்த கனவுலயே இருப்பா. அண்ணே, நான் சீரியஸா பேசிட்டு இருக்கேன். என்ன விஷயம்? சொல்லுவோமா, என்ன விஷயம்? ஆ? ஏன் பானு அண்ணி பேசினதையே நினைச்சுக்கிட்டு இருக்கியா? சொல்லுமா. இங்க பாருங்கண்ணே, நான் அவங்க இப்படி பேசுறாங்க, இவங்க இப்படி பேசுறாங்க அதெல்லாம் நினைக்கல. ஏன் பானோனி மட்டும் இல்ல, மீனாட்சி அண்ணி தவிர மத்த ரெண்டு அண்ணிங்க கூட நான் சண்டை போட்டிருக்கேன். ஏன் ஆனந்தி அன்னிக்கும் எனக்கும் பிரச்சனை வந்திருக்கு, வைஜெயந்தி அன்னிக்கும் எனக்கும் கூட பிரச்சனை வந்திருக்கு. வைஜெயந்தி அண்ணி நேத்து வரைக்கும் என் கல்யாணத்துக்கு வரவே மாட்டேன்னு சொன்னாங்க. அது என் மனசுல அப்படியே தான் இருக்கு. ஆனா எனக்கு ஒரே ஒரு விஷயம் தான், மறுபடியும் எல்லா அண்ணிகளும் கூட நின்று என் கல்யாணத்தை நடத்தி வைக்கணும். அதான் எனக்கு சந்தோஷம். அது நடக்குமான்னு எனக்கு ஒரு சந்தேகம் இருக்குன்னு. என்னம்மா? ஆனா எனக்கு ஒரு விஷயம் இப்ப கிளியர் ஆகியே ஆகணும். அதை சண்முகம் அண்ணன் தான் கிளியர் பண்ணி ஆகணும். அண்ணன், நாளைக்கு காலையில் எனக்கு மஞ்சள் தண்ணி ஊற்றி முகூர்த்த புடவை கட்டி விட்டு மணவரையில் உட்கார வச்சு 3 முடிச்சு போடுற வரைக்கும் பானு அண்ணி என் கூடவே தான் இருக்கணும். என்னவுமா சொல்ற? இங்க பாருண்ண, அவங்க என்ன நினைச்சு என் மேல கோவப்பட்டாங்களோ என்ன திட்டினாங்களோ எனக்கு தெரியாது. ஒருவேளை அவங்களுக்கு என்ன பிடிக்கலனா கூட என்ன நேர்ல திட்டட்டும் அடிக்கட்டும், அத பத்தி நான் எதுவும் பெருசா எடுத்துக்க மாட்டேன். ஆனா நாளைக்கு எனக்கு காலையில நடக்க போற கல்யாணத்துல மீனாட்சி எனக்கு எல்லாமே செய்வாங்க. அவங்களுக்கு தான் முதல் உரிமையும் இருக்கு. அத நான் மறுக்கல. ஆனா கடைசி வரைக்கும் பானு அண்ணி என் கூடவே இருக்கணும். Hey,